விஜய் மாதிரியான ஒரு புது பிளேயர் வராங்க, களம் மாறுகிறது. ஸோ அப்போ மாற்றங்கள் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய நெகோசியேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தானே வாய்ப்பு இருக்கு. கொடுத்ததை வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்காதுங்கிறது என்னுடைய வெளிப்பாடு தானே அவங்க பேசுறதெல்லாம். அப்படி நான் பார்க்கல. காங்கிரஸ்க்கு வந்து கொடுத்ததை வாங்கிட்டு போறதுங்கிறது வந்து காங்கிரஸ் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அது வந்து நமக்கும் அதுல சம்பந்தம் கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நேச்சுரலான ஒரு பிராக்டிக்கலான ஒரு இஷ்யூ என்னன்னா, காங்கிரஸ் எதுக்கு விஜய் கிட்ட போகணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது யாருக்கிட்ட உங்களுக்கு வந்து பார்கெனிங் பவர் இருக்குது. இப்போ டிஎம்கே அப்படிங்கிற ஒரு அலையன்ஸ்ல காங்கிரஸ் வந்து 2004 இருந்து இருக்காங்க. நடுவில் 2013 இருந்து 16 அந்த 2.5 வருடங்கள் மட்டும்தான் அவங்க கூட்டணியில் இல்லாமல் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக 20 வருடத்துல 21 வருடத்துல 17 வருடம் இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கட்சிகளும். இப்போ திமுகவுக்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க? மக்களவையில் 22 பேர் இருக்காங்க, மாநிலங்களவையில் 10 பேர் இருக்காங்க. இது வந்து 32 பேருங்கிறது வந்து மிகப்பெரிய பிளாக் காங்கிரஸ்க்கு. காங்கிரஸ் வந்து பாராளுமன்றத்தில் பாஜகவை முடக்குவதற்கும் பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கும் அரணாக நிற்பவர்கள் திமுக. இவங்களை விட்டுட்டு விஜய் கிட்ட போனா விஜய்க்கு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க? காங்கிரஸ்ங்கிறது வந்து ஒரு தேசிய கட்சி. தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு கிடைக்கிற 25 காங்கிரஸ் இருந்தாலும் இல்லைன்னாலும் திமுக பாஜக எதிர்ப்புங்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக தானே இருக்க போறாங்க. நான் நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்றேன். காங்கிரஸ் வந்து திமுகவை விட்டுட்டு விஜய் கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து தேசிய அளவில் திமுக தேவைப்படுது. பார்லிமெண்ட்ல இவங்க விஜய் கிட்ட போக வேண்டிய தேவை இல்லை. ஆனா அப்படியான ஒரு நெகோசியேஷன் டாக்க வந்து இங்க தொடங்குறது யாருன்னு கேட்டா மேலிட பொறுப்பாளர், சட்டமன்ற குழு தலைவர், முன்னாள் மாநில தலைவர் மாதிரியான ஆட்கள் தான் அந்த டாக்க தொடங்கி வைக்கிறாங்க. அந்த டாக் தான் ரொம்ப நாளா இருக்குதுங்கிற. நான் அந்த டாக் இன்னைக்கு அனுமதியோட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. ஒருவேளை விஜயோட வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போனாலும் மத்தியில பாஜக அரசு திமுகவும் இருக்குதான் செய்யும், விஜயும் இருக்குதான் செய்வாரு. அதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? கூட்டணி கொள்கை மாற்றமோ இல்ல எதிர்ப்புல மாற்றமோ வந்துட போதா? திமுகவும் இருக்குதான் செய்யும், விஜய் எதுக்குதான் செய்வாரு. அதுல எப்படி மாறி போயிடுறீங்க? அது பிரச்சனை இல்ல. விஜய் எதிர்க்கிறது வேலை. விஜய்க்கு பார்லிமெண்ட்ல ஆளே கிடையாது. நான் பார்லிமெண்ட்டுக்குள்ள எதிர்க்கிறத பத்தி பேசுறேன். திமுகவும் எதுக்குதான் சார் செய்யும்? திமுக ஏதாவது பிஜேபி ஆதரிச்சிருமா? திமுகவோட பிரதான கடமையை அவங்க பிஜேபி எதுக்கிறது தான். அதனால காங்கிரஸ் கூட இருந்தாலும் இல்லைனாலும் எதிர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல இங்க என்னன்னா இல்ல இதுல வந்து என்ன விஷயம்னா, திமுக கூட்டணி உடைஞ்சிருமா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்கல்ல, அதனோட வெளிப்பாடு தான் இது.